தானியேல் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலும் கூட ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் என்றும் பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவரும் போது இவையெல்லாம் நிறைவேற்றியும் என்று சொல்லுகிறார். Daniel 12:7 also says that it shall be for a time, a times and a half a time, and all these things will take place. அந்த நாட்களின் சம்பவம் 10ஆம் வசனத்தில் தானியேல் 12:10 அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள், துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள், துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. Many shall be purified, made white and refined, but the wicked shall do wickedly. None of the wicked shall understand, but the wise shall understand. அப்படி என்றால் வெண்மையும் சுத்தமும் என்றால் மணவாட்டியானவளுக்கு அது கையளிக்கப்பட்டதாக இருக்கிறது. Purified and white is refers to the bride, and it's been handed over to the bride. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7-8 வசனப்படி சுத்தமும் பிரகாசமுமான மெல்லி வஸ்திரம் அவள் தரித்து கொள்ளும்படி அவள் கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. Revelation 19:7 and 8 says a purified clothes has been given, the righteous linen will be given to her to be clothed. அவள் உபத்திரப்படுத்தப்பட்டதின் நிமித்தமாய் அவளுக்கு கிடைத்த பரிசுதான் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லி வஸ்திரம். Because of the sufferings she suffered, the gift granted for her is the clean and bright linen. ஆட்டுக்குட்டியான மனைவியாய மணவாட்டி என்ற ஸ்தானம் அவளுக்கு கிடைக்கப்பெற அவள் உபத்திரவத்தின் வழியாக, அவள் புடமிடப்பட்டதின் வழியாக அவள் பரிசுத்தவான் என்று தேவன் ஏற்றுக்கொள்கிறார். To get the privilege of becoming the wife of the Lamb of the Lord, she goes through lot of sufferings and tribulations, and through those troubles she been refined and become pure and clean as white. ஆகையினாலே அருமை இரட்சகர் மனுக்குலம் மகிமையடைந்த மணவாட்டியாக தகுதியடைய வேண்டும் என்றால் 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கலாம். Book of 2 Peter chapter 1 verse 3 and 4. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகாமேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே நித்திய ஜீவனுக்கும் தேவனுக்குரிய பக்தியில் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியை அடைந்து கொள்வதற்கு வேண்டிய இவைகள் யாவற்றையும் நமக்கு தருகிறது அவருடைய திவ்ய வல்லமை. அவருடைய திவ்ய வல்லமை, as his divine power has given to us all the things that pertain to life and godliness through the knowledge of him who called us by the glory. அப்போஸ்தலனாகிய யோவான் சீசனாக இருந்தபோதோ மடியிலே அமர்ந்திருந்த பொழுதோ அப்போஸ்தலனாக அபிஷேகிக்கப்பட்ட பொழுதோ தேவனுடைய சமூகத்தை சிங்காசனத்துக்கு முன்பாக சென்றடையவில்லை. Apostle John could not enter into the throne of the Lord while he was called to be the disciple or just in the side of the Lord Jesus. அவர் பத்மு தீவிலே அவர் அடைந்த கொடூரமான உபத்திரவத்தின் நிமித்தமாய் திவ்ய நிலையை சம்பாதித்துக் கொண்டார். While he was suffering troubles on the island of Patmos, only he could able to achieve the divine stage. வெளிப்படுத்தல் 1:9 வாசிக்கலாம். Revelation chapter 1 verse 9. உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான்
தேவ வசனத்து நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்த வருகிற உபத்திரவத்திற்கும், இயேசு கிறிஸ்து நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும், இரண்டாவது அவருடைய ராஜ்யத்திற்கும், மூன்றாவது அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாயனார். இயேசு கிறிஸ்து நிமித்தமாய் வந்த உபத்திரவம் அவருடைய நித்திய ராஜ்யத்துக்குரிய மனவாட்டியான தகுதியை அடைவதற்கு நியமிக்கப்பட்ட உபத்திரவம். அதை சகித்து பொறுமையாய் பரிசுத்தவானுடைய பொறுமை இதிலே விளங்கும். கொடிய உபத்திரவத்திலும் இவர்கள் பரிசுத்தவான் என்றால் உபத்திரவத்தை தாங்க வேண்டும். தேவ நியமத்தின்படி வருகிற அத்தனை உபத்திரவத்தையும் தாங்கிக் கொண்ட நிலையில் அவர்கள் திவ்ய நிலை அடைகிறார்கள். I, John, both your brother and companion in the tribulation and kingdom and patience of Jesus Christ, was on the island that is called Patmos. Dearly beloved people of God, this apostle John received such a glory only through the tribulations which he suffered. On the time of tribulation, he tolerated, he just suffered all things with patience. That patience gave him the glorious stage of getting into the glory. That stage gave him a divine nature so that he could able to receive this all revelations.